கடுப்படியில் இன்றைக்கி என்னென்னு பாருங்கள். நம்ம டிமார்ட்டில் லூஸில் எடுக்கிற ஜாமான்லாம் சில சமயம் நல்லா இருக்குது. இந்த தடவை அக்கா வேர்க்கடலை 1 kg எடுத்துகிட்டு வந்தேன். 1.5 kg எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வந்து இன்னும் மந்த்து முடிஞ்சிருச்சு. இப்போ 1 மந்த்துக்குள்ளே பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். நல்லா இருக்குன்னு சொல்லி வாயில் எடுத்து போட்டால் நல்லா இனிப்பாக இருந்தது. பார்த்தா எனக்கு அந்த புழுவெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ வெளியே போட்டுட்டேன். குட்டி குட்டி புழுவே வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ தூசி ஃபுல்லாக புடச்சி எடுத்துருக்கிறேன். சில சமயம் லூஸில் வாங்குறது எல்லாமே இந்த பருப்பு ஐட்டமும் அந்த மாதிரி லூஸில் வாங்குறது சில சமயம் நல்லாயிருக்கு, சில சமயம் நல்லா இல்லை. அதையே நம்ம யோசிச்சு தான். பேக்கெட்டில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. வெளியே லூஸில் வாங்குறது லூஸில் டப்பாவில் கொட்டி வச்சுருக்காங்களே அது அப்படி தான் இருக்குது. இப்போ நல்லா புடச்சி க்ளீன் பண்ணியிருக்கிறேன். மொத்தத்துக்கும் அக்கா அன்னைக்கு அப்படியே வறுத்து வச்சிடலான்னு யோசிக்கிறேன். அது இதுக்கு மண் இதெல்லாம் போடுவாங்க. மண் போட்டால் தான் வறுபடும்லாம் சொல்லுவாங்க. அக்கா சும்மா வெறும் வடை சட்டிலே வறுத்துருவேன். வாங்க எப்படின்னு பார்ப்போம். சுத்தமாக இல்லாதனால அக்கா வந்து அதை லைட்டாக அலசிட்டு வந்துடுறேன். கழுவி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இதை பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா புடச்சதுக்கப்புறம் தூசியை பார்த்தீங்களா? இது நல்லா டக்குன்னு அலசி எடுத்துடலாம். எனக்கு மனசு திருப்தியாக இல்லை. அலசினா தான் அது வந்து வறுத்து அதுக்கப்புறம் சாப்பிட கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அவ்வளோதான். கழுவி எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான். அக்கா நல்லா இதில் அலசி இந்த பவுலில் மாற்றிருக்கிறேன். இப்போ இதுக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட்டை போட்டு பரட்டி ஊற வச்ச பிறகு தான் அக்கா வறுப்பேன். எங்களுக்குலாம் இது இந்த மாதிரிலாம் வேலை சரிப்படாது அக்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கரெக்டு தான். ஆஃபீஸ் போகிறவங்க நீங்கள் பேக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சூப்பராக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் விலை கம்மி. இப்போது இந்த வேர்க்கடலை வறுக்க முன்னாடி அக்கா கொஞ்சம் சால்ட்டு போட்டு 2 பரட்டி வச்சுருவேன். அவ்வளோதான். நல்லா போட்டு பரட்டி வச்சிடலாம். அந்த அதில் கழுவுனது தண்ணி இருந்துச்சுல அதுவே போதும். இப்போ ஊரெல்லாம் வேணாம். அப்படியே நம்ம வறுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அந்த தண்ணியில் அந்த சால்ட்டு அப்படி கடலையோடு கொஞ்சம் ஊறி இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு வடை சட்டி காய வச்சுருக்கேன். ஹை ஸ்பீடில் தான் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம லீவ் விட்டாச்சு குழந்தைங்களுக்கு. மறுபடியும் ஏப்ரலில் 6th ஆரம்பித்து மறுபடியும் லீவ் விடுவாங்க. அதுக்குள்ளேயும் ஒன்று ஒன்றா அக்கா வீட்டில் என்னென்ன இந்த வேர்க்கடலையில் நிறைய ஐட்டம் செய்யலாம். வேர்க்கடலை வறுத்து மட்டும் வீட்டில் வச்சுட்டா போதும்பா. நிறைய ஐட்டம் செய்யலாம். வறுத்த வேர்க்கடலையாவை நீங்கள் பெரிய பெரிய ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா அதுவும் பியூராக தான் கிடைக்கும். வடை சட்டி நகண்டுக்கிட்டே வருது ஒரு கையில் செய்யும்போது. அதனால் நீங்கள் அப்படியும் வாங்கிக்கலாம். இந்த ஜாபுக்கு போகிறவங்களாம் என்ன பண்ண முடியும்? அக்கா மாதிரி இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது என்னப்பா. அதனால் அப்படியும் வாங்கி நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா பிள்ளைங்களுக்கு இதில் நம்ம வந்து சத்து உருண்டையே ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நல்லா லட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சத்து மாவு உருண்டைன்னு சொல்லுவோம். அது வேர்க்கடலை செஞ்சு வைக்கலாம். வேர்க்கடலை சட்னி எல்லாமே அக்கா ஒவ்வொரு என்னென்ன டிஷ்ஷு செய்கிறோன்னோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்லா வறுப்போம். நல்லா ஹை ஸ்பீடாக வச்சுட்டு வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா முறுமுறுப்புக்கு வந்துடும். இது நம்ம வீட்டிலே செய்கிறனால கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும். அவ்வளோதான். வெளியே வாங்குறது அக்கா வீட்டில் பக்கத்தில் உள்ள மளிகை கடையிலலாம் பேக்கெட் வாங்கி பார்த்துட்டு ஒரு மாதிரி மக்குன ஸ்மெல் வருதுப்பா. அதில் வந்து நம்ம சட்னியோ துவையல் அரைச்சா வேறு மாதிரி போயிடுது டேஸ்ட்டு. அதனால் இந்த பச்சைக்கடலை வாங்கிட்டு வந்து அக்கா வறுத்துப்பேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய பிடிக்கும்? இதெல்லாம் பெரிய வேலைப்பா அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க? அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா வறுக்கலாம். அவ்வளோதான். தோல் கலண்டு வந்துச்சுன்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ டப்பு டப்புன்னு ஒரு சின்ன சவுண்டு வரும். அவ்வளோதான். வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சூடு கை வைக்க முடியல, இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தோல் கலண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்போது வறுபட்டுருச்சு. அவ்வளோதான். இன்னுமே ஒரு 2 ஷிஃப்ட்டுக்கு வரும். அக்கா வறுத்துட்டு காமிக்கிறேன். அதான் 3 ஷிஃப்ட்டு முடிச்சாச்சு. வெறும் வடை சட்டிலே வறுத்தாச்சு. இரும்பு சட்டிலையும் வறுக்கலாம். இரும்பு சட்டியில் வறுத்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் வேலை. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கரை மொறு நம்ம வீட்டில் அப்படியே தோல் கலண்டாலே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். வீட்டில் நல்லா டேஸ்டியாக ரோட்டு கடை மாதிரியே வீட்லேயும் வறுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறது என்ன பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். மொறு நம்மளுக்கு சால்ட்டு நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும் அந்த கடலையில். தேங்க்யூ. இதை வந்து தோலை ஃபுல்லாக அக்கா ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டப்பர் வேறு ஜம்படத்துலேயே போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம நினச்ச நேரம் என்ன டிஷ்ஷு வேணாலும் பண்ணலாம். இதுக்கு 1 கிலோ கடலை அக்கா வறுத்துருக்குது. தேங்க்யூ. ரொம்ப குயிக்காக வறுத்துடலாம்.